ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நாம் கொள்ளு பொடி சாதம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திருநெல்வேலி பாரம்பரிய சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். கொள்ளு பொடி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் கொள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 9 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கூட்டிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அடுத்து புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 சின்ன சைஸ் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது பெருங்காயம் சின்ன துண்டு. ஸ்டவ் சிம்லேயே வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வதக்கின எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. லேசாக குறகுறப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பொருட்களை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் சாதத்துக்கும் சேர்த்து இதிலேயே ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக கொள்ளுப்பொடி தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் சாதத்தை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொள்ளுப்பொடி சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். கொள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண கொள்ளுப்பொடி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, see you on next video.